ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சோபாலன். நீங்கள் பார்க்குறது ஸ்மார்ட் ஸ்டடி கே சோபாலன் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கான்வர்சேஷன் அபவுட் ஜிகே. அது எங்கள் அக்கா உமா மகேஸ்வரி இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் கான்வர்சேஷன் அபவுட் ஜிகே பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அக்கா வாங்கக்கா. இவங்க தான் எங்கள் அக்கா உமா மகேஸ்வரி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உமா மகேஸ்வரி. நான் ஃபஸ்ட் டைமாக வீடியோக்குள்ளே வரேன். ஃபஸ்ட்டு தம்பி, நான் கேள்வி கேட்பேன், என் தம்பி ஆன்சர் சொல்லுவாங்க. அடுத்து அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் ஆன்சர் சொல்வேன். இன்றைக்கி கான்வர்சேஷன் வீடியோ இது மாதிரி தான் போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பொது அறிவு சம்மந்தமாக ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக நிறைய இம்பார்ட்டண்டான கேள்விகள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பேன், என் தம்பி ஆன்சர் சொல்லுவாங்க. அடுத்து அவங்க கேள்வி கேட்பாங்க, நான் ஆன்சர் சொல்வேன். இன்றைக்கி கான்வர்சேஷன் வீடியோ இது மாதிரி தான் நல்லா போகும், பாருங்கள். கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் கேள்வி கேட்குறேன். தமிழில் முதல் இலக்கியம் எது தெரியுமா? யோசிச்சு பார்க்குறேன். க்ளூ கொடுங்களேன். க்ளூ கொடுக்கவா? ஏ தொல்காப்பியம், பி சிலப்பதிகாரம், சி மணிமேகலை, டி சீவக சிந்தாமணி. தொல்காப்பியம். கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து. கரெக்ட் ஆன்சர், கிரீன்லாந்து. கரெக்டா? கேளுங்க. அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். உலகின் மிகப்பெரிய விலங்கு எது? உலகின் மிகப்பெரிய விலங்கு கடல்ல இருக்கும். கடல்ல. ப்ளூ வேல். கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் கேட்குறேன், உலகின் ப்ளூ பிளானட் என்று அழைக்கப்படுவது எது? ப்ளூ பிளானட். ப்ளூ பிளானட். ப்ளூ பிளானட். எர்த். கரெக்ட், எர்த்து தான். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. உலகின் மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? நீர்வீழ்ச்சி. உலகில் மிக உயரமான நீர்வீழ்ச்சி யோசிச்சு பார்க்குறேன். ஏஞ்சல் ஃபால்ஸ். கரெக்ட் ஆன்சர். பண்டைய இந்தியாவின் மௌரியர் பேரரசை நிறுவியவர் யார்? மௌரியர் பேரரசு. மௌரியர். சந்திரகுப்தர் மௌரியர். கரெக்ட் ஆன்சர். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், உலகில் மிக ஆழமான அகழி எது? தெரியலடா தம்பி, நீயே சொல்லு. சொல்லவா? மரியானா அகழி. மரியானா அகழி தான் உலகின் மிக ஆழமான அகழி. அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். மின்சாரத்தை நன்றாக கடத்தும் பொருள் எது? இந்த பொருள் மின்சாரத்தை நன்றாக கடத்தும். அது அது எந்த பொருள் தெரியுமா? ஆப்ஷன் எது கொடுக்கிட்டேன்? ஆப்ஷன் கொடுங்க. ஏ மரம், பி பிளாஸ்டிக், சி செம்பு, டி கண்ணாடி. செம்பு. செம்பில் கடத்துமா? கரெக்ட் ஆன்சர். செம்பு. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், ரெட் பிளானட் என்று அழைக்கப்படுவது எது? ரெட் பிளானட். மார்ஸா? கரெக்ட் ஆன்சர், மார்ஸ் தான். அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். கேளுங்க.
மனித உடலில் ஆக்சிஜனை ஏற்றி செல்லும் அது என்ன? ஆக்சிஜன். அது எது தெரியுமா? அது பிளட்டில் கூட இருக்கும். அது தெரிலக்கா, நீங்கள் சொல்லுங்கள். சொல்லவா? ஆ, ஓகே. ஆர்பிசி. கரெக்ட் ஆன்சர் ஆர்பிசி. ஆர்பிசி தான். சரி, அதுதான் பிளட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னேன். ஆர்பிசியில் தான் ஆக்சிஜனை, உடலில் ஆக்சிஜனை ஏற்றி செல்லக்கூடியது எது அப்படின்னா ஆர்பிசி தான். அடுத்து வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன். இந்திய அரசியலமைப்பு எப்போது அமலுக்கு வந்தது? ஆண்டா? ஆண்டு 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 தான். ஆண்டு 1950. கரெக்ட் ஆன்சர் 1950. நான் கேட்குறேன், இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடி. பிங்காலி வெங்கையா. கரெக்ட் ஆன்சர். பிங்காலி வெங்கையாவா? நான் கேட்குறேன், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத். கரெக்ட் ஆன்சர். கை கொடுங்கக்கா, சூப்பர்க்கா. தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். கேளுங்க. புவியின் வடதுருவம் எங்குள்ளது? வடதுருவம். அந்த கோல்டு 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 ஏரியாவா? கோல்டு அந்த இடம் தான். பனி நிறைந்த கோல்டு ஏரியா. அண்டார்டிகா. இல்லை, ஆர்டிக். ஆர்டிக் அதான். அடுத்த கொஷின், இந்தியாவின் தேசிய கீதம் யார் எழுதியது? தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர். கரெக்ட்கா, சரியான விடை ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த நீங்கள் கேள்வி கேளுங்க. அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன். கேளுங்க. கணினியின் மூளை என அழைக்கப்படுவது எது? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். என்னென்ன அப்படின்னா மானிட்டரா, சிபியூ? தெரியலக்கா, நீங்கள் சொல்லுங்கள். சிபியூ அதான் ஆன்சர். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? வெளிப்புறம் தான். வெளிப்புறம். வெளிப்புறமா? தோல். கரெக்ட்கா, சரியான விடை தோல். இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. அடுத்த கொஸ்டின், ஐந்திணை அப்படின்னு என்னன்னு தெரியுமா? அது என்னென்ன தெரியுமா? ஐந்திணைகள். குறிஞ்சி, முல்லை, மருதம். கரெக்டு தான், சொல்லுங்கள். சொல்லாமல் இன்னும் 2. மருதம், நெய்தல், பாலை. கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன், இந்தியாவின் தேசிய பாடல் எது? தேசிய பாடல் வந்தே மாதரம். கரெக்ட்கா, சூப்பர்க்கா. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? இந்த கொங்கு சைடு. அதான். கோயம்புத்தூர். கரெக்ட் ஆன்சர். கோயம்புத்தூர். சஹாரா பாலைவனம் எந்த கண்டத்தில் உள்ளது? சஹாரா பாலைவனம் க்ளூ. ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப், சவுத் அமெரிக்கா. ஆப்பிரிக்கா. கரெக்ட்கா, ஆப்பிரிக்கா. சூப்பர்க்கா. இப்போ நீங்கள் கேள்வி கேளுங்க. இப்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிஹெச் லெவல் இருக்குது. இப்போ தண்ணிக்குன்னு பிஹெச் லெவல் இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பிஹெச் லெவல் இருக்குது. அந்த பிஹெச்சில் நார்மல்னு சொல்லிட்டு வந்து ஒரு லெவல் இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே போயிட்டா அது வந்து ஆசிட், அதை விட அதிகமாயிட்டா அது வந்து பேஸ். நல்லா காதில் வாங்கிக்கோங்க. ஒரு லெவல் இருக்கும், அந்த லெவலை விட கீழே போயிட்டா அமிலம், அதை விட தாண்டி போயிட்டா காரம்.
அந்த லெவல் அது நம்பரில் இருக்கும். அது என்ன லெவல்னு சொல்லுங்கள். அதுக்குன்னு பிஹெச் ஸ்கேல் இருக்குது, பிஹெச் சார்ட் இருக்குது. அதுக்குன்னு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமாக வாட்டரில் வந்து பிஹெச் லெவல் இருக்கும். அந்த பிஹெச் லெவல் கரெக்டாக இருந்தால் அந்த தண்ணியை குடிக்கலாம். மீடியமாக இருக்குமா? மீடியமான இருக்கும், கரெக்டான பிஹெச் லெவல். தண்ணிக்குன்னு சொல்லலை, எக்ஸாம்பிள் தண்ணியை சொன்னேன். பிஹெச் லெவல் எப்படி சொல்லணுன்னா, நம்பர் பிஹெச் ஸ்டேபிளாக இருக்கும்ல. நம்பர் அது என்னன்னு தெரியுமா? தெரிலக்கா, நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்பரில் தான் இருக்கும், 1 to 10 தான். 5. இல்லை, அது இல்லை, கிடையாது. 4. இல்லை, தெரிலக்கா, நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிடவா? 7. 7 தான் பிஹெச்சோட நடுநிலை. நடுநிலையானது எதுன்னா 7 வரைக்கும் தான். 7க்குள்ளே இருந்தால் அமிலம், 7 தாண்டி இருந்தால் காரம். இதுதான் பிஹெச்சோடது. அவ்வளோதான். இது குட் இன்ஃபர்மேஷனாக இருந்ததுக்கா. தேங்க்யூக்கா. உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். திருக்குறள் எத்தனை குறள்களை கொண்டுள்ளது? 1330. கரெக்ட்கா. திருக்குறள் எழுதினது திருவள்ளுவர். உங்களுக்கான கேள்வி: மின்சாரம் கடத்தும் பொருளை எவ்வாறு அழைப்பர்? இந்த வீடியோவிற்கான சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.